முஹம்மதின் வாலிஹி வாஸ்ஹாபி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்த செய்தியாக நாம் ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஏன்னா அது இரவுல நிறைய மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இந்த சூழல் இரவுல இபாதத் என்பதை மறக்கடிக்கப்பட்டதாக நிறைய மக்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குறைஞ்சபட்சம் பள்ளியிலேயாவது என்ன செஞ்சாங்க, இரவு தொழுகையை தராவிஹ் அப்படிங்கிறத தொழுதாங்க. கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரம் அந்த இபாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப ஒரு 10 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் இஷாவுடைய தொழுகையோடு பள்ளிகளும் மூடப்பட வேண்டும், விரைவாக செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வேகமா என்ன செஞ்சிட போயிடலாம். ஆனால் இபாதத்து என்பது எப்பொழுதுமே இருக்கிறது அவர்களே. கொரோனாவிலும் இபாதத்து இருந்ததுதானே? இபாதத்து விலகி விட்டதா? உங்களுடைய வீடுகளில் தொழுங்கள் என்று தானே சொன்னார்கள். பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, பள்ளிகள் மூடிவிட்டோம், எனவே நீங்கள் தொழுகைக்கு லீவு போட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லையே உலகத்தில் எங்கேயுமே. நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், இல்லங்களிலே தொழுது கொண்டோமே. ஆனால் இன்றைக்கு இரவு தொழுகையை நிறைய நாம செய்யல. இரவு தொழுகை எல்லா காலமும் 365 நாளும் ஆண்களால் செய்யப்பட வேண்டியது. பெண்கள் விதிவிலக்கானவர்கள், மாதவிலக்காக இருந்தால் அந்த நாட்களில் அவர்களுக்கு விதிவிலக்கு. ஆனால் நாம் ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்து, அதற்கென்று தடை செய்யப்பட்டதல்ல. நோன்பு வேண்டால் 5 நாட்கள் நீங்கள் வருடத்திலே வைக்கவே முடியாது, வைத்தால் ஹராம் என்று சொன்ன மார்க்கம். ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் இரவு தொழுகையை தொழுது கொண்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு தொழுகை. அந்த தொழுகை இன்றைக்கு 11 ரமதானோடு விடை கொடுத்து போய்விட்டதோ என்ற அச்சம் இருக்கிற சோர்களே. அது நம்மை விட்டு விடைபெறக்கூடாது எப்பொழுதுமே. எனவே குறைந்தபட்சம் ரமதானாவது தொழுங்க. அடுத்து நம்மளே மிகப்பெரிய ஒரு இரவு எதிர்நோக்குகிறது. அது எப்படி ஆக போகுது தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய ஒரு இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர்ல அந்த குர்ஆன் இறக்கணும். நபியே, லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு நாள். அந்த நாள், அந்த இரவு, அதுல நீங்கள் வணங்குகின்ற பொழுது 1000 வருடங்கள் நீங்கள் வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களுடைய சிறப்பை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா தஹலல் அஷ்ரு அஹ்யல் லைல வ ஐகல் அஹ்லஹு வ ஷத்த அல் மிஸர. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிந்திய 10 வந்துவிட்டால் இரவை உயிர்ப்பிப்பார்கள். இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபடுவாங்க. இரவை வீணாக்க மாட்டாங்க. மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தொடங்குது சகோதரர்களே. மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த இரவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வைக்கல் அஹ்லஹு, தன்னுடைய வீட்டார்களையும் விழிக்க வைப்பார்கள். இன்னும் தங்களுடைய ஆடைகளை இறுக கட்டி கொண்டு வணக்க வழிபாடுகளிலே முயற்சி செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே ஒருவேளை நமக்கான அந்த வாய்ப்புகள் ஒன்று கூடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெறமாட்டோம், இழந்து விடுவோம் என்று சொல்லி ஏக்கங்கள் வேண்டாம். தனி மனிதனாக இருந்து எங்கிருந்தாலும் லைலத்துல் கத்ரை பெற முடியும். அதற்கான உறுதிமொழியை ஏற்போம், அதையும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.